தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்து வரும் பாஜகவுக்கும் மற்றும் அதன் புதிய கூட்டாளிகளுக்கும் மறக்க முடியாத பாடத்தை தமிழ்நாடு மீண்டும் ஒரு முறை கற்பிக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். மராட்டிய ஆரம்ப பள்ளிகளில் இந்தி கட்டாயம் என்ற அரசாணையை அம்மாநில பாஜக கூட்டணி அரசு திரும்ப பெற்றதால் எதிர்க்கட்சிகள் மும்பையில் வெற்றி கொண்டாட்ட பேரணியை நடத்தின. இதனை சுட்டிக்காட்டி தமது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இட்டுள்ளார். அதில் இந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் நடத்தி வரும் மொழி உரிமை போர் இப்போது மராட்டியத்திலும் சூறாவளியாக சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு பள்ளிகளில் 3வது மொழியாக இந்தியை கற்பித்தால்தான் நிதியை ஒதுக்குவோம் என்று சட்டத்திற்கு புறம்பாகவும் அராஜகமாகவும் பாஜக நடந்து கொள்வதாக அதில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே பாஜக தாங்கள் ஆட்சி செய்யும் மாநிலமான மராட்டியத்தில் மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி 2ஆம் முறையாக பின்வாங்கி இருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்தி திணிப்புக்கு எதிராக உத்தவ் தாக்கரே தலைமையில் மும்பையில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்ட பேரணியின் எழுச்சியும் அவரது உரை வீச்சும் தமக்கு மிகுந்த உற்சாகத்தை தருவதாக மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தி பேசாத முன்னேறிய மாநிலங்கள் மீது இந்தியை ஏன் திணிக்கிறீர்கள் என்பது உட்பட உத்தவ் தாக்கரே சரமாரியாக எழுப்பிய கேள்விகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு ஒன்றிய அரசிடம் எந்த பதிலும் இருக்காது என்பது தமக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழுக்கு நிதி ஒதுக்கீட்டில் ஓரவஞ்சனை மற்றும் கீழடி நாகரிகத்தை அங்கீகரிக்க மறுக்கும் ஆணவத்தை நீடிக்க விடமாட்டோம் என்றும் தமது பதிவில் அவர் சூளுரைத்துள்ளார். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்து வரும் துரோகத்துக்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள மு.க.ஸ்டாலின், இல்லையேல் அவர்களுக்கும் அவர்களது புதிய கூட்டாளிகளுக்கும் தமிழ்நாடு மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒரு முறை கற்பிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.